வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அசட்டு ஆசை சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். மறுநாள் நடக்க இருக்கும் திருமணத்திற்காக முன்னாள் இரவு அயலார் வீட்டில் தங்க நேரிடும் நரக வேதனையைப் போல் வேறொன்றும் உலகில் இருக்க முடியாது. அதுவும் மாப்பிள்ளையாக போகிறவருக்கே அத்தகைய வாய்ப்பு என்றால், திருமண சடங்குகளுக்குத்தான் மாப்பிள்ளையை தேடுவார்கள். அதற்கும் முன்னும் பின்னும் அவரை பற்றி விசாரிக்க யாருக்கும் தோன்றாது. மாப்பிள்ளை தூங்குகிறாரா, மாப்பிள்ளை சாப்பிட்டாரா என்றெல்லாம் யார் கவலைப்பட போகிறார்கள்? பொதுவாக மாப்பிள்ளையாக போகிறவர் அத்தகைய உபச்சரணைகளை எல்லாம் தியாகம் செய்துவிட வேண்டும். திருமணத்திற்கு முன் அவர் அயலார்தான். அயலாரை போல் அவரும் கும்பலில் கலந்து கொள்ள வேண்டியதுதான். மாப்பிள்ளை எங்கே என்று தேடும்போது மட்டும் அவர் வருகை தந்தால் போதும். சென்னை பஸ் ஸ்டாண்ட் பூக்கடையினுள் நுழைந்து வேகமாக சென்றால் பலவித பூக்களின் நறுமணங்களும் கலந்த ஒரு வாசனை வீசும். அதை போலத்தான் கல்யாண வீட்டில் இருண்ட காற்றுப்போக்கு இல்லாத அறையில் அடைபட்டு கிடப்பதும். பழங்களின் குபீர் என்ற வாசனையும் கட்டி வைக்கப்பட்ட மாலைகளில் இருந்து பீரிட்டு கிளம்பும் நறுமணமும் கலந்து எழும் ஒருவித மனமே அலாதி. அத்துடன் அறையில் அடைத்து கொண்டு கவலையற்ற நிம்மதியாக உறங்கும் மகானுபாவர்கள் விடும் மூச்சும் அவர்களின் உடம்பில் இருந்து எழும் வியர்வை நாற்றமும் கலந்து எழும் மனமும் அலாதி. இவையெல்லாம் கலந்த நறுமணத்திற்கு ஈடு இணையே கிடையாது. நடு இரவு என் விழித்திரைகள் அப்பொழுது ஓய மறுத்தன. என் மனமும் ஓய மறுத்தது. கட்டவிழ்த்து விட்ட திமிர் பிடித்த இளம் காளையைப் போல் தரிகட்டு சுழன்றது. வியர்வை என் பனியனை உடம்போடு ஒட்டி கொள்ள செய்தது. உடம்போடு ஒட்டி கொண்டிருந்த பனியனை கழற்றி எறிந்தேன். டவலால் உடம்பை அழுத்தி தேய்த்து துடைத்து கொண்டு வேறு பனியன் ஒன்றை அணிந்து கொண்டேன். மெல்ல அறையை ஒரு முறை நோட்டம் விட்டேன். வாசலில் எரிந்து கொண்டிருந்த மின் தண்டு விளக்கின் ஒளி அறையினுள் நுழைந்து தன் ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருந்தது. வெகு நாட்களாகவே எனக்கு ஓர் ஆவல். அந்த ஆவல் பெண்கள் மசக்கையின் போது விரும்பும் அர்த்தமற்ற அசட்டு ஆசையாக கூட இருக்கலாம். என்றாலும் என் நெடுநாளைய ஆவலை மட்டும் அடக்க முடியவில்லை. அழுகின்ற சிறு குழந்தையிடம் அழுவதன் காரணத்தை கேட்டால் அதற்கு அழுகை முன்னிலும் அதிகமாக பொங்கி கிளம்பும். அப்படித்தான் என் ஆவலும் நினைத்த போதெல்லாம் விஸ்வரூபம் எடுத்து என்னை ஆட்டி வைக்கிறது. அறையை விட்டு வெளிக்கிளம்பினேன். அறையின் புழுக்கம் என்னை விரட்டியது ஒரு புறம். மற்றொரு புறம் என் ஆவல். உன் ஆவலை பூர்த்தி செய்து கொள். இனி உனக்கு வாய்ப்பே கிடைக்காது. கடைசி சந்தர்ப்பம் இதுதான். அதோடு உன் ஆவல் அழிந்து போக வேண்டியதுதான் என்று என் பிடரியை பிடித்து தள்ளியது. அப்போது எனக்கு அனுமன் இரவில் சீதா பிராட்டியை தேடி இலங்கை அரக்கன் அரண்மனையில் சுற்றி வந்த நினைப்பு வந்தது. ஏதோ ஒரு துணிச்சலுடன் சென்றேன். அடுத்த அறைதான் பெண்கள் படுத்திருக்கும் அறை. அந்த பக்கம் நோக்கி மெல்ல நடந்தேன். வாயிற்படியில் நின்ற நோட்டம் விட்டேன். கல்யாண பெண் கனகம் உறங்கிக் கொண்டிருப்பதை என் கண்கள் காண தவறவில்லை. அவளையே சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தேன். வாசலில் எரிந்து கொண்டிருந்த விளக்கின் ஒளி அவ்வறையிலும் புகுந்து ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தது. மங்கிய வெளிச்சத்தில் அவள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த அழகு காட்சியே என்னை கிறுகிறுக்க வைத்தது. அதற்கு மேல் அங்கு நிற்க என் மனதிற்கு தைரியம் இல்லை. என் ஆவல் நிறைவேறுவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படியே என் ஆவல் அடங்கி போக வேண்டியதுதான் என்ற நினைப்புடன் பின்கட்டை நோக்கி நடந்தேன். பின்கட்டில் விசாலமான பரந்த முற்றம் இருந்தது. நல்ல காற்று ஜில் என்று வீசியது. என் உடம்பின் கதகதப்பும் மெல்ல தணிய தொடங்கியது. வானிலே தாரகைகளின் மத்தியிலே சந்திரன் பவனி வரும் காட்சி மீண்டும் என் மனதை அலைக்கழித்தது. இறுக்கமாக இருந்த பனியனை சற்று தளர்த்தி விட்டேன். காற்று உள்ளே புகுந்து ஒரு புத்துணர்வை உண்டாக்கியது. மங்கிய ஒளி, இதமான காற்று. என் மனம் எதை எதையோ நினைத்து எக்காலமிட்டது. லகானை பிடித்து இழுத்தும் கட்டுக்கு அடங்காது உயர்ந்து கொழுத்த வாளிப்பான ரேஸ் குதிரை மாதிரி தன் போக்கில் ஓடியது. வெறும் இன்ப நினைவுகளிலேயே மூழ்கி இருப்பதென்றால் இந்த மனதிற்குத்தான் எவ்வளவு கொண்டாட்டம்! அத்தகைய மனதை அந்நிலையில் இருந்து மீட்டு வருவது என்பது அசாத்தியம்தான். பொழுது விடிந்தால் கனகத்தின் கழுத்தில் 3 முடிச்சுகள் போட்டு விடுவேன். அதன் பின் கனகம் எனக்கே உரியவள். பிறகு அவளுடன் தினம் தினம்
திகட்ட திகட்ட இரவெல்லாம் பேசிக் கொண்டிருப்பேன். என்னென்ன பேச வேண்டும் என்றெல்லாம் கூட எண்ணி வைத்திருக்கிறேன். அவள் எதிரில் என்னால் அவைகளை எல்லாம் பேச முடிகிறதோ என்னவோ? ஒருவேளை அவள் சிறந்த நிற தகதகத்த வாலிப்பான மேனி அழகில் ஈடுபட்டு பேசும் சக்தியையே இழந்து விடுகிறேனோ என்னவோ? உண்மையிலேயே நான் சுபாவத்தில் கூச்சம் மிகுந்தவன். இயல்புக்கு மீறிய இந்த கூச்சத்தால் நான் எத்தனையோ தடவைகள் தடுமாறி இருக்கிறேன். ஒரு நிகழ்ச்சி. கனகத்தின் அண்ணன் ராமமூர்த்தி என் நெருங்கிய நண்பன், உடன் பயின்றவனும் கூட. இந்த முறையில் அவன் வீட்டுக்கு அடிக்கடி செல்வதுண்டு. கனகத்தின் நினைவும் என் இதயத்தை மெல்ல மெல்ல சூழ்ந்தது. அன்றும் நண்பனை தேடித்தான் சென்றேன். நண்பனை வீட்டில் காணவில்லை. அவன் அம்மாவிடம் விசாரித்தேன். அவள், தோ இருக்கிறானே என்று அருகில் இருந்த நண்பனை சுட்டி காட்டினான். நண்பன் தன் அம்மாவுடன் அங்குதான் நின்று பேசிக் கொண்டிருந்தான். கம்பங்களுக்கு இடையே கொடியில் தொங்கிக் கொண்டிருந்த துணி அவனை ஓரளவு மறைத்திருந்தது. சரியாக பார்த்திருந்தால் அவனை கண்டிருப்பேன். என் உள்ளத்தை கவர்ந்த கன்னி கனகமும் அங்கு நின்றிருந்தாள். அதனால் அந்த பக்கத்தை ஏறிட்டு பார்க்கும் தைரியம் எனக்கு இல்லாது போயிற்று. அதனால் எதிரே நின்று கொண்டிருந்த நண்பனும் என் கண்களுக்கு தெரியாமல் போய்விட்டான். நான் எதிரில் இருக்கும் நண்பனை கவனிக்காது அவன் எங்கே என்று விசாரித்ததும் எல்லோரும் சிரித்து விட்டார்கள். அச்சமயத்தில் என் அளவுக்கு மீறிய கூச்சத்தை எண்ணி நொந்து கொண்டேன். அந்த நிகழ்ச்சியை நினைத்து கொண்டதும் என் இதழில் மெல்லிய நகையின் ரேகை ஒன்று தவழ்ந்து மறைந்தது. அதே சமயத்தில் கனகம் ஒரு முறை மருண்டு அடங்கி ஒடுங்கி ஓடியது நினைவுக்கு வந்தது. அன்று அவர்கள் வீட்டின் அறையில் நான் உட்கார்ந்திருந்தேன். ரேடியோ அப்பொழுது பாடிக்கொண்டிருந்தது. ரேடியோவின் அருகில் அவன் தம்பி உட்கார்ந்திருந்தான். நான் கதவின் பக்கத்தில் இருந்த நாற்காலியில் உட்கார்ந்திருந்தேன். ரேடியோவின் அருகில் இருந்து பார்க்கும்போது நான் இருப்பது தெரியாது. தவிர நான் வந்திருப்பதும் அவளுக்கு தெரியாது. எனக்கு எதிராக அவள் அண்ணன் உட்கார்ந்திருந்தான். ரேடியோவின் அருகில் இருந்த அவள் அண்ணனைத்தான் பார்க்க முடியும். கனகத்திற்கு பாட்டு என்றால் உயிர். அப்பொழுது ரேடியோவில் பாடிக்கொண்டிருந்த ராகம் அவளுக்கு தெரிந்ததாக இருந்தது. ஆனால் என்ன ராகம் என்று சரியாக பிடிபடவில்லை. ஆகையால் அடுக்களையில் இருந்து வேலையை விட்டுவிட்டு ஓடி வந்தாள். மூச்சு முட்ட முட்ட அவள் தம்பியை நோக்கி, என்ன ராகம் சொன்னான் என்று உரத்து கேட்டாள். அவள் ஆர்வம் அவள் குரலின் வேகத்திலும் படபடப்பிலும் தெரிந்தது. சாதாரணமாக நான் இருக்கும்போது மெதுவாகத்தான் பேசுவாள். நான் இருப்பதை அறியாத அவள் அன்று உரத்து உரத்து பேசியதும் அவள் தம்பிக்கு சிரிப்பு பொங்கியது. அவன் அவளுக்கு பதிலே கூறவில்லை. அதனால் அண்ணனை விசாரிக்க அண்ணனை நோக்கி வந்தாள். அவ்வளவுதான், என்னை கண்டுவிட்டாள். அவள் முகத்தில் தான் எத்தனை விதமான உணர்ச்சி கலைகள்! அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்று பெண்களுக்கே உரிய குணங்கள் என்று சொல்வார்களே, அத்தனையும் ஒன்று சேர்ந்தாற்போல் இருந்தது. வாய் அடைத்து சிட்டாக பறந்து விட்டாள் அவள். எல்லோரும் கொல் என்று சிரித்து விட்டோம். பழிக்கு பழி வாங்கிவிட்டோம் என்று நான் மனம் குளிர சற்று அதிகமாகவே சிரித்து விட்டேன். கடந்த கால நினைவிலே மூழ்கிவிட்ட என்னை வளையல்களின் ஒலி நினைவுலகத்திற்கு பிடித்து இழுத்து வந்தது. மங்கலான ஒளியில் சப்தம் வந்த திக்கில் என் பார்வையை திருப்பினேன். யார் என்று இனம் காண முடியவில்லை. என்னையே வேவு பார்த்து கொண்டிருக்கும் பெண் யாராக இருக்க முடியும்? என் ஆத்திரமெல்லாம் ஒன்று திரண்டு, யாரது என்ற கேள்வியில் புகுந்து பீரிட்டு வெளிப்பட்டது. உண்மையிலேயே வந்தவள் நடுங்கி இருக்க வேண்டும். மெல்லிய குரலில் கனகம் என்றாள். அவள் மெல்லிய குரலே அவள் எவ்வளவு பயந்து விட்டாள் என்பதை காட்டியது. அவள் எங்கு வந்தாள் என்று நினைக்கக்கூட தோன்றவில்லை. என் ஆவல் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது என்றுதான் உணர்ந்தேன். கடவுள் என் ஆவலை பூர்த்தி செய்ய வேண்டி கனகத்தை என் முன் அனுப்பினார் என்று மனம் வந்தேன். கடவுளுக்கு என் உளங்கலந்த வணக்கத்தை மானசீகமாக செலுத்தினேன். நான் மெல்ல அவளை நோக்கி நடந்தேன். அவள் சற்றும் அசையவில்லை. மேலும் நெருங்க இடைவெளி இல்லாத அளவுக்கு நெருங்கினேன். சற்று நாழி என்ன பேசுவது என்று புரியாது திக்கி திகைத்து நின்றேன். கனகம், பயந்து விட்டாயா? இந்த கேள்வி அர்த்தமற்றது என்று எனக்கே தெரியும். அதற்கு அவள் அளித்த பதில் மௌனம்தான். கனகம், உன்னிடம் நெடுநாட்களாக கேட்க வேண்டும் என்று இருந்த என் ஆவலை இன்றுதான் கேட்கப் போகிறேன். வாய் திறந்து பதில் சொல்வாயா என்றேன். என்றாள் கனகம். கனகம், நாளை நம் திருமணம். என்னை உனக்கு மனப்பூர்வமாக பிடித்திருக்கிறதா?
சொல் கனகம். கனகம் வாய் மூடி மௌனமாக நின்றாள். அவள் மௌனம் எனக்கு பேரதிர்ச்சியை கொடுத்தது. என்ன கனகம், பதில் சொல்லேன் என்றேன் படபடப்புடன். இது என்னங்க கேள்வி? விடிந்தால் திருமணமாகப் போகின்ற பெண்ணிடமா இத்தகைய கேள்வியை கேட்பது என்றாள் கனகம். கனகத்தின் பதில் என்னை தூக்கி வாரி போட்டது. ஒருவேளை இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லையோ என்றெல்லாம் என் மனம் நினைத்து மேதலித்தது. ஒருவேளை பெண்ணின் அபிப்பிராயத்தை கேட்காமலேயே இருந்து விட்டார்களோ என்றெல்லாம் நினைத்து கொண்டேன். நான் கனகத்தை விரும்பினேனே ஒழிய அவள் என்னை விரும்புகிறாளா என்று அறிந்ததும் கிடையாது. அவளுடன் பேசியதும் கிடையாது. எல்லாவற்றிற்கும் என் கூச்சம்தான் காரணம். கனகம், அப்படியானால் இந்த திருமணத்தில் உனக்கு விருப்பமில்? வார்த்தைகள் திக்கித் திணறி வெளிவந்தன. நான் முடிக்கவும் இல்லை. கனகம் அதற்குள் என் மனநிலையை உணர்ந்திருக்க வேண்டும். உடனே கனகம், நீங்க நான் சொன்னதை தவறாக புரிந்து கொண்டீர்கள். இதற்கெல்லாம் ஒரு பெண்ணிடம் நேரடியாகவா பதிலை எதிர்பார்ப்பது? அப்படி எதிர்பார்ப்பது அசட்டுத்தனம்தான் என்றாள். எனக்கு போன உயிர் திரும்பி வந்தது. மகிழ்ச்சி எல்லை மீறியது. அவள் கைகளை இறுகப் பற்றினேன். என் செய்கையை அவள் எதிர்பார்க்கவில்லை. அவளையும் மீறி அவள் திடுக்கிட்டு விட்டாள். அதனால் அவளையும் மீறி ஹா என்று சப்தமிட்டு கத்திவிட்டாள். உடனே உள்ளே எல்லா இடங்களிலும் விளக்குகள் பளிச்சிடத் தொடங்கின. எல்லோரும் விழித்தெழுந்து விட்டார்கள். நிலைமையை உணர்ந்து கொண்டேன். என் முகத்தில் அசடு வழிந்தது. எப்படி நிலைமையை சமாளிப்பது என்று மனம் குழம்பியது. கனகத்தின் தகப்பனார் தான் முதலில் எங்களை நோக்கி வந்தார். எங்கள் இருவரையும் பார்த்து சற்று அசந்து நின்று விட்டார். அச்சமயத்தில் அவர் உள்ளத்தில் என்னென்ன உணர்ச்சிகள் கொந்தளித்தனவோ, பெண்ணை பெற்ற ஒரு தந்தைக்குத்தான் அது தெரியும். என்ன மாப்பிள்ளை, என்ன நடந்தது? ஏதோ கூச்சல் கேட்டதே என்று சரமாரியாக கேள்விகளை அடுக்கினார். ஒரு கேள்வி கேட்டிருந்தால் கூட அச்சந்தர்ப்பத்தில் பதில் சொல்லி இருக்க முடியாது. நான் வாய் அடைத்து நின்றேன். கனகம்தான் காப்பாற்றினாள். அப்பா, நான் உறங்கிக் கொண்டிருந்த போது யாரோ வராண்டா வழியாக நடந்து செல்வது தெரிந்தது. திருடனோ என்று பின் தொடர்ந்தேன். இவரும் சந்தேகப்பட்டு அவனை தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார். தன்னை தொடர்ந்து வருவதை திருடன் புரிந்து கொண்டான். தப்பித்து செல்ல மதில் மீது ஏறினான். இவர் அவனை பிடிக்க வேண்டுமென்று பின் தொடர்ந்து ஏறினார். திருடன் பிச்சுவாவை காட்டி பயமுறுத்தினான். அப்பொழுதுதான் ஹாய் என்று அலறினேன். திருடனும் ஓடிவிட்டான். இவரும் திரும்பி வந்து விட்டார். அதற்குள் நீங்கள் எல்லோரும் விழித்து கொண்டீர்கள் என்று ஒரு கதையை கட்டிவிட்டாள். என் இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து பெருமூச்சொன்று கிளம்பி வெளிப்பட்டது. என் மனமும் அமைதியடைந்தது. திருடன் போனால் போகட்டும், சாமான்கள் எதுவும் போக்கு போகவில்லையே, அந்த வரை தப்பியது அதிர்ஷ்டம்தான் என்று சொல்லிவிட்டு சென்றார் என் மாமனார். அதன் பின் உண்மையில் கனகத்திற்கு சேர வேண்டிய பாராட்டுதல்கள் அனைத்தும் என்னை சேர்ந்தன. ஆனால் உண்மையில் யார் திருடன் என்கிற உண்மை எங்கள் இரு உள்ளங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.